மாடு எல்லாம் எப்படிங்க பராமரிக்கிறீங்க? மாடு 3 மாடு வச்சிருக்கேன். 2 கிடேரி கண்ணுட்டி வச்சிருக்கேன், 2 காலக்கண் கண்ணுட்டி வச்சிருக்கேன். எங்க ஒரே ஒரு மாடு தான் ஃபர்ஸ்ட் வாங்கினேன். குழுவுல இருந்து பணம் எடுத்து பொண்ணு ஸ்கூலுக்கு போன பிறகு நம்ம சும்மாவே வீட்டுல உட்காந்துருக்கோம். வீட்டுக்காரு கையே நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கணும். என்ன போ நமக்கு வேற வருமானம் இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். உடனே போய் ஒரு சின்ன கண்ணுட்டியா மாடு வாங்கிட்டு வந்து கொஞ்சம் வளர்த்தேன். கொஞ்சம் பெரிய பிள்ளையா இருந்து ஆனது. உடனே ஊசி போட்டேன்னு சொன்னா அது கிடேரி கண்ணுட்டி போட்டுது. வெறும் 8000 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். குழுவுல மொத பணம் எடுத்து அந்த மாடு வாங்கினேன். வருமானம் நமக்கு வேணும் முடிவு பண்ணி வாங்கணும். எல்லாத்துக்குமே தொட்டத்துக்கும் வீட்டுக்காரியே நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. நமக்குன்னா ஒரு கை செலவு வேணும். நம்ம பொம்பளை பிள்ளை வச்சிருக்கோம், படிக்குது, நமக்கு வேணும், ஒரு வருமானம் வேணும் அப்படின்னுட்டு ஒரு மாடு வாங்கினேன். அந்த ஒரு மாடும் ஒரு கிடேரி கண்ணுட்டி போட்டுது. கிடேரி பண்ணு பால் சொசைட்டில தான் பால் கறந்து ஊத்தணும். அந்த கண்ணுட்டி பெரிய கண்ணுட்டியா போனது. அது ஒரு கண்ணுட்டி போட்டுது. இப்படியே கண்ணுட்டி அந்த மாடு ஃபர்ஸ்ட் வாங்கின மாடு வெறும் கிடேரியா தான் போடும். அப்படியே எனக்கு மாடு வளர்ந்துட்டு ஆசைக்காக ஒரு மாடு வாங்கினேன். இப்ப அதே எனக்கு ஆஸ்தியா வச்சு மாடு பின்னாங்கன்னா இப்போதைக்கு மானாம்பேட்டில நான் தான் வச்சிருக்கேன். இப்போதைக்கு எத்தனை இருக்கு சொன்னீங்க? இப்போதைக்கு 3 மாடு கறந்துட்டு இருக்கேன். 2 கிடேரி கண்ணுட்டி இருக்கு, 2 காலக்கண் கண்ணு. இது எல்லாமே அந்த ஒரு மாட்டுல தான். நான் அந்த மாடு வச்சிருக்கீங்களா? அந்த மாடு இருக்கு. அது பேரு பானு. அது ரொம்ப ராசியான மாடு. இப்ப வயசாயிட்டு அது கிட்ட ஒரு 12 வீத்து போட்டுட்டு இருந்தாலும் அதை ரொம்ப வயசாயிட்டு குடுத்துருவோம் அப்படின்னாங்கன்னா எங்க வீட்டுக்காரங்க கொடுக்க கூடாது. அது நம்ம பிள்ளைய வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்பெல்லாம் எனக்கு எத்தனையோ லட்சத்துக்கு அந்த மாடு என்ன கை தூக்கி விட்டுருக்கு, என் கடனை அடைச்சிருக்கு. எனக்கு அதான் எங்க அம்மா மாதிரி அந்த மாடு. நன்றி கடன் அந்த மாட்டுக்கு. இப்பவும் எவ்வளவு கஷ்டத்திலயும் அந்த மாட்டுக்கு சீட்டு போட்டு வெயில் அதிகமா இருக்குமேனா ஃபுல் தாக்கமா இருக்குமேனா கீழே எல்லாம் கீத்து வச்சு அடிச்சு 2 ஃபேனு போட்டு கிட்டத்தட்ட இப்ப ஒரு 30,000 ரூபாய் செலவு பண்ணி மாட்டு கொட்டாவா அப்படி வச்சிருக்கோம். நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எங்க மாட்டை நாங்க ஓட்டிட்டு போய் மேய்க்காம இருக்க மாட்டோம். நம்ம அந்த மாட்டுக்கு நன்றி கடன் செய்யறதுன்னு அப்படிதான் செய்ய முடியும் இல்லையா? அவங்க இருக்கிற இடத்த ஒழுங்குபடுத்தி அதுக்கு என்னென்ன தேவையோ ஒரு உண்ணி அந்த பிரச்சனை எல்லாம் இல்லாம தனக்கு குளிப்பாட்டிடுவோம், கொண்டுருவோம். வேகமா பண்ணிட்டா நின்னு அப்படின்னா சொன்னாலும் எங்க மாடு நிக்கும். எங்கேயாவது போயிட்டு வந்தேன் அப்படின்னாங்கன்னா உடனே மூஞ்சதான் பாக்க வந்தோன்னு அது எனக்கு என்ன எங்க வீட்டுக்காரங்களோட என்ன கை தூக்கி விட்டது, என் பிள்ளை குட்டியோட கை தூக்கி விட்டது என் மாடுதான். இப்ப எப்படிங்க உணர்றீங்க அந்த ஒரு மாட்டால நம்ம இவ்வளவு முன்னேறி இருக்கோமே அப்படின்ட்டு? முன்னேறி இருக்கோம் அப்படின்னாங்கன்னா அதுதான் எனக்கு செல்வமே. மாடு இல்லன்னா நான் இல்ல. மாடை வச்சு நீங்க என்னென்னலாம் உங்களுக்கு தோணுல நம்ம வாழ்க்கையில இந்த மாட்டாலதான் நம்ம இந்த இதெல்லாம் சாதிச்சோம் அப்படின்னாங்கன்னா பால் கறந்து சொசைட்டில ஊத்துவோம். விழுதியூர்லயே கூட்டுறவு பால் சொசைட்டி இருக்கு, அங்கதான் பால் எல்லாம் ஊத்துவோம். பால்காரங்க வாசல்லே பால் எடுத்துட்டு போயிட்டாங்க. பால் சொசைட்டினா கூட நான் இப்ப ஒரு டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப கூட உப தலைவியா போஸ்டிங் போட்டு இருக்காங்க. பாருங்க அந்த மாடு உங்களுக்கு போஸ்டிங் வாங்கி கொடுத்துருக்கு. கண்டிப்பா அந்த மாட்டால நான் இப்ப சொசைட்டி மூலியமா நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு ஒருத்தவங்கள்ட்ட நின்று நம்ம பேசுறோம் கொள்றோம், நம்ம ஒரு டைரக்டரா இருக்கோம் அப்படின்னாங்கிற ஒரு கௌரவம் மதிப்பு அப்படின்னா இருக்கு. அவங்களும் எந்த ஒரு மீட்டிங் எல்லாமே உடனே போன் பண்ணுவாங்க. நாங்களும் போய் கலந்து என்ன ஏது அப்படின்னா எங்கிட்ட நாங்க பேசுவோம் கொள்ளுவோம். மானியம் கொடுப்பாங்க. முன்னாடி மானியம் தீவனமா கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப மானியம் எல்லாம் அக்கௌண்ட்ல பணமா போட்டுறாங்க. தீவனத்துக்கு மானியம் மாதிரி அக்கௌண்ட்ல பணம் போட்டுறாங்க. கூற்று விழுதியூர்ல தான் இருக்கு. எப்படிங்க மானியம்னா எப்படி வரும் உங்களுக்கு? தீவனம் வாங்கறதுக்காக கொடுப்பாங்க. அந்த நம்ம பால் கறந்து ஊத்துறோம். ஒரு நாளைக்கு 20 லிட்டர் 30 லிட்டர் கறந்து ஊத்துறோம்ல, அந்த பால் அளவை வச்சு நமக்கு இவ்வளவு மானியம் 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் இப்படி மானியம் வரும். அதை நமக்கு அக்கௌண்ட்ல ஏத்தி விட்டுருவாங்க. இப்ப எப்படிங்க நினைக்கிறீங்க? இன்னும் மாடு நீங்க அதிகம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இந்த மாட்டையே பெருக்கிக்கலாம்னு நினைக்கிறீங்களா, இல்ல வாங்கி இன்னும் நல்லா பெருசா பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இங்க மாடு எப்பொழுதும் கிடேரி கண்ணுட்டி தான் போடும். அதனால நான் மாடு அந்த ஒரு மாடு தான் வாங்கணும். மாடே நான் வாங்கினதே கிடையாது. என்னங்க அடிச்சு சொல்றீங்க கிடேரி தான் போடும்? ஆமா, எங்க மாடு கிடேரி தான் போடும். நான் மாடே வாங்கினது இல்ல. அந்த ஒரே ஒரு மாடு கண்ணுட்டியா 8,000 ரூபாய்க்கு ஓட்டிட்டு வந்ததுதான். நான் இப்ப கிட்டத்தட்ட ஒரு 1 லட்ச ரூபாய் கிட்ட மாடு கண்ணுட்டி எல்லாமே வித்திருக்கேன். வேற பார்க்க முடியாம 8,000 ரூபாய் தான். 8,000 ரூபாய் தான். என்னால இப்ப பார்க்க முடியாம வெறும் கிடேரி கண்ணுட்டியே ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய பிள்ளையா போக 15,000 20,000 30,000 இப்படியே வித்துடுறது. இப்ப என்னால பார்க்க முடியல, வயசாயிட்டு இருக்குல்ல, அதனால பார்க்க முடியல. என் மக எல்கேஜி சேர்த்துட்டு நான் மாடு வாங்கினேன். இப்ப என் பொண்ணே இப்ப 11th படிக்குது. அது விட தொடர்ந்து மாடு பால் கறக்க சொசைட்டில ஊத்த கொள்ள பால் விற்ப இது பண்ணதான். வெளியில வாரண்டியுமே பால் கொடுக்க மாட்டேன். சொசைட்டி தான். சொசைட்டியை தவிர வேற பிரைவேட் பால்காரி எங்கேயுமே ஊத்த மாட்டேன். ஏன் அப்படி? சொசைட்டில தான் எங்களுக்கு லாபம். சொசைட்டில வீட்டு வாசல்லே எடுத்துட்டு போயிடுறாங்க. சப்போஸ் கொஞ்சம் கறக்க லேட் ஆனா கூட வெயிட் பண்ணி எடுத்துட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. அடுத்தது மானியம் கொடுக்கறாங்க.
கொடுக்கறாங்க எங்களுக்கு தீவனத்துக்கு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் மானியம் கொடுக்கறாங்க. பால் சொசைட்டியால எங்களுக்கு நிறைய பயன்பெறுறோம். லோன் கொடுக்கறாங்க. ரிசர்வ் பேங்க் மூலியமா பால் சொசைட்டில இருந்து சொல்லிவிட்டு மானியத்துடன் கூடிய லோன் கொடுக்கறாங்க. 40,000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா 3,000 ரூபாய் 2,000 ரூபாய் மானியத்தோட லோன் கொடுக்கறாங்க. இன்னைக்கு போய் லோன் பால் சொசைட்டில இருந்து லோன் சொன்னாங்க அப்படின்னா ஒரு வாரத்திலே லோன் கொடுத்துறாங்க. அது மூலமா நீங்க மாடு வாங்குறீங்களா? அது மூலியமா எல்லாம் நம்ம மாடுதான் எங்க வீட்டு மாடே வச்சு நான் பெருகிறேனே. மாடு வாங்குறதுக்கே வேலை வந்து மாட்டுக்கு பராமரிப்பு இப்ப லோன் வாங்கின 40,000 ரூபாய் வாங்கி 30,000 ரூபாய் மாட்டுக்கு டயர் போட்டு 2 ஃபேன் எல்லாம் போட்டு எல்லாம் செலவு பண்ண ஒரு படுதா ஒண்ணு வாங்கின 4,500 ரூபாய் வைக்க முட அதை வச்சு பால் ஊத்துறோம்ல அந்த அக்கௌண்ட்ல தான் பணம் போடுவாங்க. அதுல இருந்தே நாங்க அதுல பணம் லோனுக்கு கட்டிடுவோம் கொண்டு போயிடுவோம். அதனால இது என்ன வந்து தூக்கி